கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய லைஃப்பில் நான் வந்து என்னுடைய 18வது வயதில் ரசிக்கப்பட்டேன். பிறந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் கூட என்னுடைய கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்ததுனால அங்கே தான் ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பு எனக்கு கிடைச்சது. ரட்சிக்கப்பட்ட ஒரு சில வாரங்களிலே நான் வந்து அபிஷேகம் பெற்றேன். அப்போ அது நம்மளோட அந்த கல்லூரியில் கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கும்போது ரொம்ப நன்றாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் ஈடுபாடு கொள்ளுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலேஜ் விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு ரொம்ப நாள் ஆண்டவரோட நல்லா இருக்கிற மாதிரியே இருந்தது. திருப்பி ஒரு சில வருடங்கள் கடந்த பிறகு எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், அப்படியே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தது. எனக்கு திருமணம் முடிந்த பிறகு எஸ்ரக்கா ஜோமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சில், எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்களை பார்க்கும்போது தான் எனக்கு பார்ப்பேன். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை இறந்துட்டோமேன்னு சொல்லி அவங்கள பார்க்குற ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எத்தனையோ நாட்கள் வந்து மனசுக்குள்ள வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் சிந்தினது உண்டு. போன வருடம் கூட இந்த சர்ச்சு டெடிகேஷனோட சூதி சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்போ கூட நான் வருத்தப்பட்டது உண்டு. நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தோம், இப்படி விழுந்து போயிட்டோமே, என்னால் எழும்ப முடியலையே ஒவ்வொரு நாள் நான் வருத்தப்படுவேன். ஆனால் ஜெபம் பண்ணவே மாட்டேன். அந்த டைமுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் முடியவே முடியாது, என்னால் எழும்பவே முடியல. திருப்பி இந்த ஊழியர்கள் ஆரம்பித்த பிறகு அடிக்கடி என்னை பார்க்கறதெல்லாம் நீ ப்ரேயருக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் வரைஞ்சிட்டு நான் வரவே மாட்டேன். 2 மாதங்கள் கழித்த பிறகு தான் இந்த ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு நாள் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த இங்கே நிறைய ப்ரேயர்கள், எல்லா ப்ரேயர்களுமே எனக்கு ரொம்ப என் மனசு தொட்ட ப்ரேயர் வந்து மண்டே நடத்துவாங்க. அந்த ப்ரேயர் வந்து எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு 10-15 வருடங்களுக்கு அப்போ இருந்த எனக்கு வந்து ஒரு இது இழந்தது கிடைத்தது போல இருந்தது. எனக்கு யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த ப்ரேயருக்கு வந்தோடனே எனக்கு அவங்க ஃபேஸ் தான் எனக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கும். எனக்கு இப்படிலாம் இருந்தாலும் நம்ம இப்படி விழுந்து விட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த இழந்த இது இந்த மண்டே ப்ரேயர் வந்து எனக்கு திரும்ப கொடுத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் நம்ம எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை வந்து இந்த அக்கா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதேமாரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நினச்சிருந்தாலும் நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமவே இருந்தது. இப்படி இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும், இப்படி நம்ம ஜெபிக்கணும், அப்படி இருக்கணும். ஆவிக்குரிய லைஃப்ங்கிறது ஒரு வித்தியாசமானது. அதில் நிறைய போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்களை மனுஷிக பிரகாரமாக நம்ம வந்து போராடி ஜெயிக்கவே முடியாது. ஆவிக்குரிய ரீதியாக தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. நான் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ அவங்க சொல்கிறபடி நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறது, வைக்கிறது. இந்த ஒரு வருடத்தில் அநேக ஃபாஸ்டிங்கள், அநேக இது அப்படியே இது பண்ணி உள்ளார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டது. திருப்பி என்னன்னா எனக்கு எல்லாம் இருந்தாலுமே எனக்கு ஒரு சமாதான குலைவு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கான விடுதலை கொடுத்தது அதில் தான். அதுக்குள்ள ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்போ மேலும் வந்து ஆண்டவரை நான் பிடிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த வருடம் முழுதும் நம்ம கிறிஸ்டினாக இருந்தாலும் எத்தனையோ நாள் நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தாலும் நம்ம வந்து இழந்த இது கிடைப்பது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு இழந்த சமாதானம் முதல் கிடைச்சது. திருப்பி நமக்குள்ள நிறைய ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம சரியாக இருக்கோம்னு நினைப்போம். ஆனால் நம்ம மற்றவங்க பார்க்கும்போது நம்ம வந்து குறைவாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நிறைய இஸ்ரகாலில் லைஃப்பில் வந்து நிறைய சொல்லும்போது அப்போ நம்ம எவ்வளோ குறைவுபட்டுருக்கோம் அப்படிங்கிற நிறைய காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய லைஃப்பை நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமணி அது வெளிப்பிரகாரமாக எனக்கு எந்தவித பிரச்சனை இல்லாவிட்டாலும் எனக்குள்ள நான் ஆண்டவருக்கு நல்லா இல்லை அந்த வருத்தம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இங்கே வர நான் ப்ரேயர் பண்ண ஒவ்வொன்றா அந்த சமாதான தன்மை எனக்கு எடுபட்டு போனது. நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன், நல்லா உபவாசம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரோடு பேசக்கூடிய எனக்கு ஒரு சில கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தர ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருப்பி முன்னாடி ஜெபம் பண்ணலாம் ஜெபமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஒரு சொல்லுமே இப்படி ஆயிருமோ அப்படி இருக்கும். இந்த ப்ரேயருக்கு வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜெபிக்கிற ஆண்டவர் வந்து ஒரு வல்லமையை கொடுத்தாரு. எது நடந்தாலும் இப்போ அவங்களோட ஒரே ஒரு காரியம் எனக்கு அதிக டச்சிங்காக இருந்தது. எது பிரச்சனைகள் வரும் போகும், நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இருக்கவே கூடாது. அது தன்னால பெரிய எப்படி வந்ததோ அது அப்படியே போயிடும். இந்த வார்த்தை வந்து என்னை அதிகமாக தொட்டது. அதுல இருந்து நான் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வருஷத்துல நான் கடந்ததே கிடையாது.
எதுனாலும் ஆண்டவர் வந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், எதுனாலும் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து செய்வார் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. வர 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 நான் வந்து ஆண்டவருக்குள்ள வர 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 என்னுடைய உள்ளார்ந்த குணங்களும் மாற ஆரம்பிச்சது. மாற ஆரம்பிச்சது ஒரு சில காரியங்கள்லாம் அப்படியே பார்த்தா மற்ற அவுட்டர் லைஃபும் எல்லாம் ஃபுல்லாக வந்து என்னுடைய நான் ஆண்டவருக்குள்ள நெருங்க 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 என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படுது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை தர ஆரம்பித்தார். என்னுடைய இந்த 10 வருட என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல இந்த ஒரு வருடம் உண்மையிலே விசேஷமானது. விஷயத்தை ஒரு குறைவில்லாதபடி இந்த நாள் வரை ஆண்டவர் வந்து இந்த வருடத்துல என்னை சந்தோஷமாக என்னை நடத்தி வருகிறார். என்னை ஆற்றி தேற்றி காயங்களை கட்டி என்னை குணமாக்கி இம்மட்டும் சாட்சியை ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலும் எந்தவித பிரச்சனையும் வராதபடி சந்தோஷமாய் ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி ஒரு குட்டி பிறந்தவன்னு எல்லாரும் சொல்றாங்களோ அதே போல இருக்க வைத்திருக்கிறார். அந்த இதுக்கு நிறைய நன்றி வந்து இஸ்ரகாக சொல்லணும். அதே போல இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவர் வந்து என் கண்ணில் காண்பதற்காக என் தேவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ கடந்த வியாழக்கிழமை என் சகோதரி திடீர்னு அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி மயக்கமாகி விழுந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்து டாக்டர்களால் ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தப்ப அப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவள் மும்பையில் இருக்கா. நான் அதை கேட்டுட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியலை. எனக்கு அழுகையாக வருது. உடனே நான் சிஸ்டருக்கு தான் ஃபோன் போட்டு சொன்னேன். அவங்க நீங்கள் கவலைப்படாதானே நாங்கள் ஜெபிப்போம்னு சொல்லி சிஸ்டர் ரொம்ப பாரப்பட்டு ரொம்ப ஜெபிச்சாங்க. அதே மாதிரி அன்றைக்கி மறுநாள் ஃப்ரைடே இங்கே நாங்கள் எல்லாம் சிஸ்டர் ரொம்ப ஜெபிச்சாங்க. நாங்கள் 4-5 பேர் கூடி ஜெபித்தோம். அப்போ ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சப்போ ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு வசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டேன். அந்த வசனத்தை கொடுத்ததுமே எனக்கு ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு மனசு. சரி அக்காவுக்கு இன்னும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் உடனே. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே எங்கள் அக்கா நல்லா இருக்கா, ப்ரெஷர்லாம் நார்மலுக்கு டாக்டர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சகோதரிக்கு சொன்னேன். நாங்கள் எல்லாம் திருப்பி அதிகமாக இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு சாயந்தரம் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. அவள் உட்காந்து எழுந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இந்த ஒரு ஜீவனை எங்கள் அக்கா ஜீவனை காத்து அந்த ஆண்டவருக்கு கொடான நன்றி செலுத்துகிறேன்.